ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசணும் அப்படின்னா, காவேரி விஜய புரிஞ்சுக்குவாங்களா? அப்படின்னு கேள்வி இருக்கு. ஏன்னா வெண்ணிலா வீட்ல இருக்கும்போது, காவேரி வீட்ட விட்டு இப்ப வெளிய போயிட்டாங்க. ஃபேமிலி மொத்தமா கூட்டு போயிட்டாங்க. அப்ப விஜயின் நெனப்பு காவேரிக்கு இருக்கும். ஆனா விஜய் சரியா தான் இருக்காரு. நம்ம மேல பிரியமா இருக்காரு. அக்ரிமெண்ட்ட பத்தியெல்லாம் மறந்துட்டாரு. விஜய் நமக்காக வாழ்றாரு. அப்படின்னு சொல்லி நம்மள லவ் பண்றாரு அப்படின்னு யோசிப்பாங்களா காவேரி? அப்படிங்கிற கேள்வி எனக்கு பெருசா இருக்குங்க. யோசிக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. யாராவது ஆஃபீஸ்ல இருந்து யாராவது கால் பண்ணி ஆஃபீஸ்ல ஒரு லேடி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க மீட் பண்ணி தான் காவேரி கிட்ட சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த லேடி புதுசா வந்திருக்காங்க. நான் அப்பயே நோட் பண்ணேன் அத. அந்த லேடி தான் காவேரி கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, காவேரி கிட்ட அவங்க நல்லா பேசுறாங்க. அப்போ மேடம் எங்கேயாவது வெளியில போம்போது இல்லாட்டி கால் பண்ணி கூட, "என்னாங்க மேடம் நீங்க ஆஃபீஸ் பக்கம் வர மாட்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது ப்ராப்ளம் வரப்ப, அத சால்வ் பண்றதுக்கு காவேரிக்கு விஜய்க்கு பதிலா காவேரிக்கு தான் அவங்க கால் பண்ண போறாங்க. அப்ப தான் விஜய் ஆஃபீஸ்ல காவேரிக்காக என்னெல்லாம் முயற்சி பண்ணி வச்சிருக்காரு, என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவங்க எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் காவேரிக்கு புரிய வரும். அதுவரை காவேரிக்கு விஜய் நம்ம மேலே பிரியமாக இருக்கார், லவ்வோடு இருக்கார், விஜய் நம்மளை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான். விஜய் நம்மளை ஒரு வருஷத்துக்கு தானே நீ கிளம்பு, துணியெல்லாம் பேக் பண்ணிட்டியா, ரெடி ஆகிட்டியா அப்படின்னு தானே கேட்டுட்டு இருந்தாரு. அதுதான் அவங்களுக்கு போகும். அப்போ விஜய் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார், காவேரி நம்ம விட்டு போயிட்டா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். காவேரி அவர் நினச்ச மாதிரி நம்மளை அனுப்பிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க காவேரி. ஆனால் ரெண்டுமே இப்போ இப்போ எப்படி மைண்ட் வாய்ஸில் 2 பேருமே பேசிகிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் அடுத்து நடக்கும். காவேரி நம்மளை அனுப்பிட்டாரே, விஜய் இவ்வளோ தூரமாக நம்ம லவ் பண்ணி அப்படின்னு காவேரி நினப்பாங்க. விஜய் நம்மளை புரிஞ்சுக்காமல் அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து போயிட்டா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுப்போறாரு. ஆனால் விஜய் இறங்கி போய் பேசுவார். காவேரி இறங்கி வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, வரமாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே நடந்தது இல்லையா விஜய்கிட்ட இருந்து. அவர் மைண்டில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று தானே பேசினார். அதனால் அவங்க அதை தான் நான் மைண்டில் வச்சுருப்பாங்க. இப்போ வெண்ணிலா வந்துட்டதுனால, வெண்ணிலா இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் விஜய் நினச்சிட்டாரு. அதனால் நம்ம இனிமேல் அவரை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டை ஆனால் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் விஜய்கிட்ட வெறுப்பாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க யாராவது மீட் பண்ணால் மட்டும்தான் காவேரி புரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு விஜய் காதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கல.